கன்னியாகுமரியில தான் இந்த மேடையில தான் இத்தனை ஆண்டு காலத்துல என்னோடு வாங்க அப்படின்னு சொல்றது இந்த கன்னியாகுமரி மேடையில தான் சொல்லுதேன். தமிழ்நாட்டில் உள்ள தேவமாருக்கு பூரா சொல்லுதேன். என்ன நம்பி கண்டிப்பான முறையில் எல்லா கிராமத்திலிருந்து வாங்க, எல்லா கிராமத்திலும் எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களை நான் கொண்டு அடகு வச்சிட மாட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க. அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், அவங்க தவறான முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா நான் அப்படி எடுக்க மாட்டேன். 5 வருஷமா இந்த கடைசி 5 வருஷமா நம்ம உழைச்சிருக்கோம், போராடி இருக்கோம், ஜெயிலுக்கு போயிருக்கோம், கேஸ் வாங்கியிருக்கோம். புதுசா ஒரு சிலர் வந்து இப்ப நான் சாதியை காப்பாத்தன்னு சொல்லி வருவாங்க. புரியல உங்களுக்கு? அதெல்லாம் நம்பிராங்க. அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் 2026ல நம்ம கேட்கோம். இந்த கன்னியாகுமரி மண்ணில் இருந்து தென் மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 25 தொகுதி கடும் ஸ்ட்ராங்கா பிஎம்டி இருக்கு. அதுல எந்த மாட்டுக்கத்துல 25 தொகுதியில எலெக்ஷனை புறக்கணிங்கன்னு சொன்னா முக்களத்தோட புறக்கணிப்பாங்க. அதுல எந்த மாட்டுக்கத்தும் இல்ல. இந்த சாதி மேல உள்ள நம்பிக்கை இந்த வருஷம் நான் வைப்பேன். அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. 2026ல உங்க பேச்சை கேட்டு நான் ஒரிஜினலா தான் இருப்பேன். மாட்டுக்கத்தே கிடையாது. நீங்க என்ன ஏமாத்துனீங்கன்னா அது இந்த சமுதாயத்தை நீங்க ஏமாத்துற மணிக்கு இந்த இனத்துக்கு செய்த துரோகம் மாதிரி நீங்க எல்லாரும் நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நான் உங்களை நம்பி இந்த திருப்பு நான் ஒரு சில முடிவுகள் எடுப்பேன். உங்ககிட்ட கேட்டுட்டு தான் எடுப்பேன். அதுக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். நீங்க அந்த நேரத்துல 1000 தாரா 2000 தாரான்னு சொல்லி நீங்க ஓட்டுக்கு நீங்க வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் 2026க்கு அப்புறம் நாங்க வந்து உண்மையிலே ஒரிஜினல் எல்லாம் வேலை செய்ய முடியாது. ஏன்னா எங்களை முடக்கிடுவான். என்னோட இருக்கிற போராளிகள் எல்லாம் முடக்கிடுவான். அதனால எல்லாருமே நம்ம கட்சியில உள்ள அத்தனை பேருமே சங்கடப்பட்டு தான் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் உங்களை சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா இளைஞர்கள் எங்க பக்கம் இருங்க. பெரியவர்கள் வந்து எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுங்க. உங்களுக்கான ஒரு சில விடயங்களை நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு சில விடயங்களை நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அதன்படி நாங்க வந்து செய்யறோம். ஏன்னா நாங்க எல்லாத்துக்கும் நாங்க மரியாதை கொடுக்க நினைக்கிறோம். உங்க எல்லாருடைய கருத்தும் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறோம். வேற எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. இந்த இயக்க வச்சு எலெக்ஷன் வந்த உடனே பெட்டியை வாங்கிட்டு ஓடிடணும். அவங்க கூட போய் நின்னா வெக்கமா இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு மந்திரி கூடயோ யாரு கூடயாவது போய் நின்று போட்டோ எடுக்கிறதுக்கோ பாக்கிறதுக்கோ கூச்சமா இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே செய்யலையே. சமுதாயத்துக்கு நம்ம எதுவுமே செய்யல. நல்ல யோசிச்சு பாருங்க. முத்துராமலிங்க தேவர் மூக்கியா தேவருக்கு அப்புறம் இந்த சமுதாயத்துக்கு தலைவனா வந்திருப்போம்ல. யாராவது என்ன செஞ்சாங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். யாரு என்ன செஞ்சிருக்கா? யாருமே செய்யல. என்ன லோக்கல்ல நம்ம மக்கள் எதோடு பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு சொல்லி தடுத்திருப்போம். அதான செஞ்சிருப்போம். ஒரு கல்வி கூடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்போமா? இல்ல அந்த டிஎன்டி நம்மளால வாங்கி கொடுக்க முடியுதா? அந்த எஸ்சி சட்டத்தை ரத்து பண்ண முடியுதா? எதுவுமே கிடையாது. இந்த சமூகத்துக்கு நம்ம எதுவுமே செய்யல அப்படின்னு உணர்றேன். அதிகாரத்தை நீங்க கொடுங்க, இதெல்லாம் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். வாழ்றதுக்கு வழி இல்லாம வந்தவன், இந்த நாட்டை பிடிக்க வந்தவன், வந்தேரியா வந்தவன், எல்லாரும் மிகப்பெரிய லெவல்ல இன்னைக்கு அரசியல்ல வந்து பலமா இருக்கா. ஆனா இந்த நாட்டோட அரசியல் உருவாக காரணமா இருந்த நம்ம இன்னைக்கு அரசியல்ல இன்னைக்கு அனாதையா இருக்கிறோம். அதனால தயவு சொல்றேன், அரசியல்ல இளைஞர்கள் ஈடுபடணும். அரசியல்ல ஈடுபட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த நம்மளுடைய தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியும். இதெல்லாம் எல்லாரும் நீங்க நினைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன்.